ओके जी पगारिया श्रीमती अनुपमा जी, उज्जवल जी भंडारी कृपया कर। श्रीमान सा पुखराज जी, अशोक जी गुले बुलाती है और यहाँ मंच पर मैं आमंत्रित करना चाहती हूँ हमारे को 77th Independence Day, and same day we are celebrating our Byaur Association Trust 35th year celebration for medical relief. We are all together Byaur Association members. Every year we are celebrating Holi Milan and Devpali Milan, and family members all are gathering, and now we are going for medical health purpose, and Byaur Association from past 35 years bond and scholarship and everything we are giving. We hope it association trust will be grown up. Thank you. இது பார்த்தீங்கன்னா பியாவர் அசோசியேஷன் இந்த ஸ்தாபனை 35 வருஷம் முன்பு பியாவர்னு சொல்லிட்டிங்களா ஒரு வில்லேஜ் இருந்தது, இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. ராஜஸ்தானில் இப்போ டிஸ்ட்ரிக்ட் பியாவர். அங்கேருந்து வந்திருக்க சென்னையில் வந்திருக்கல, இங்கே யார் வாழ்கிறாங்களோ அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்துட்டு நாங்கள் ஒரு கூட்டம் வச்சுருக்கோம். அது பேர் பியாவர் சங்கட்டம், பியாவர் அசோசியேஷன். இந்த சங்கட்டம் முகேந்திரமாக நாங்கள் 35 வருஷமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஸ்காலர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். யார் வெஜிடேரியன் இருக்காங்களோ அவங்க பார்த்துட்டு கிட்டத்தட்ட இப்போ போன பாட்டி கூட 450 பேர் 500 பேர்கிட்ட 20-25 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த வருஷம் நாங்கள் இன்னொரு சார் பிரசிடென்ட் இருக்கும்போது சுபாஷ் சந்திர அவங்க பேர், அவங்க பிரசிடென்ட் இருக்கும்போது ஜீவன் ஆனந்த்னு சொல்லிட்டு ஒரு யோஜனா ஸ்டார்ட் பண்ணோம். அதில் என்னன்னா யார் சீனியர் சிட்டிசன்ஸ் இருக்காங்க 60 வயசு மேலே 65 வயசு மேலே, யாருக்கு பசங்க இல்லை, யாருக்கு மெடிக்கல் ஹெல்ப் வேணும், யாருக்கு கேன்சர் ஹெல்ப் வேணும், யாருக்கு வீட்டில் அந்த மாதிரி ஆள் இல்லை, அவங்களுக்கு மாதம் பென்ஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஸ்கீம் போட்டோம். அது நடந்துகிட்டு இருக்குது. இப்போ 3வது மெயின் இப்போ ஸ்டார்ட் பண்ணது அஜித் கோட்டி, இந்த வருஷம் பிரசிடென்ட். அவங்க இது அப்பா வந்துட்டு 35 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்தார். இப்போதான் 35 வருஷமாக அவர் லெகசியாக கண்டினியூ பண்ணுறது. இது ஒரு ஃபேமிலியிலேருந்து 2வது பிரசிடென்ட் வந்தது இவங்க தான், அப்பா புள்ள. அப்போது அவங்க 100வது சென்டனரி இயர், இந்த 100வது சென்டனரி இயர் ஆகும்போது அவங்களுக்கு ஆசை இருந்தது இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணோன்னா இப்போ என்ன மக்களுக்கு தேவை இருக்கோ, இந்த விலைவாசி பார்த்திங்கன்னா மெடிக்கலில் ரொம்ப ஜாஸ்தி ஏறி போயிடுச்சு. அந்த மாதிரி மெடிக்கலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் தேவை இருக்குது. நான் எமர்ஜென்சியில் யாருமே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுனா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் டைரெக்ட் ஹாஸ்பிட்டலில் பேங்க் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு எங்கள் ஒரு அசோசியேஷனில் 6 பேர் நாங்கள் ஒரு கமிட்டியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கமிட்டி வந்து டிசைட் பண்ணுவோம். அந்த கமிட்டியில் பாஸ் பண்ணால் அவங்களுக்கு 25,000 5,000 இப்படி தேவை இருக்கும், அந்த அமௌண்ட் அவங்களுக்கு சேரும். இன்றைக்கி 77வது ரிப்பப்ளிக் டேனால நம்ம 2 பேருக்கு பியாவர் ரத்ன கொடுத்தோம். பியாவர் ரத்னன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப பெரிய உபாதி. நீங்கள் ஆல் இண்டியாவில் எப்படி உங்கள் இந்தியா ரத்ன பாரத் ரத்ன இருக்குது, அதே மாதிரி எங்கள் நாட்டிலேருந்து வந்த பியாவர் ரத்ன அந்த மாதிரி ஒரு சுபாஷ் சந்திர ராங்கா இங்கே உட்காந்துருக்காங்க. இன்னொருத்தர் ரிகப் சந்திர போரா. இவங்க 2 பேருக்கு நாங்கள் இன்றைக்கி பியாவர் ரத்ன கொடுத்தோம். இப்போ நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் பியாவர் ரத்ன சுபாஷ் சந்திர ராங்காவுக்கு 2 சப்ஜெக்ட். நான் பியாவர் அசோசியேஷன் பாராட்டுறேன். நான் 2015 பிரசிடென்ட் இருந்தேன். நாங்கள் ரொம்ப வருஷமாக நல்ல வேலை செஞ்சுன்னு இருக்கோம். எங்கள் மாதృభூமி ராஜஸ்தான் இருக்கலாம், ஆனால் எங்கள் தாத்தா காலத்துலேருந்து அங்கே செட்டில் ஆகிருக்கோம். மோர் தென் 100 இயர்ஸ் மேலே செட்டில் ஆகிருக்கோம். அங்கே நம்ம ஜனங்களுக்கு, தமிழ் ஜனங்களுக்கு நம்மள என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணினே இருக்கோம். நம்ம எங்கள் சமுதாயத்தில் கூட பண்ணுறோம், தமிழ் சமுதாயத்தில் கூட பண்ணோம். என்ன இந்த மாதிரி நிறைய அசோசியேஷன் இருக்குது. எக்கச்சக்கம் அவங்களுக்கெல்லாம் தெரியும், அவர் சிஎம்கே தெரியும். நம்ம ராஜஸ்தானி அசோசியேஷன், பியாவர் அசோசியேஷன், நம்பர் ஆஃப் அசோசியேஷன் நிறைய எக்கச்சக்கம் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பண்ணினே இருப்போம். அதை உங்களுக்கு கட்டாயம் சொல்கிறேன். சரி, இதுக்கு சார்பாக முன்ன பேக்கில் இருக்காங்க செக்ரட்டரி ராஜேஷ் போரா, ட்ரெஷரர் அனில்ஜி பொக்கடியா, அரவிந்த் சாருக்கு புள்ள இப்போ 35 வருஷம் இவர்கிட்ட இருக்குது. இப்போ 3வது பிரசிடென்ட் ஆகணும்னு இருக்காரு. எனக்கு நிறைய நன்றி தொழுத்துறதுக்கு ராஜேஷ் போராக்கு அவருக்கு சொல்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
இப்போ இந்த வந்தத பணம் நாங்கள் எல்லாமே மெடிக்கல் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். யார் வந்து வீக்கர் செக்ஷன் இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணினேன் வந்தானா வித்தின் 24 hours நாங்கள் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு ஃபண்ட் அனுப்பிச்சிடுவோம். எல்லாருக்கும் வந்தத பணம் அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். இன்னைக்கு சாபாக இந்த பெரிய ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு டெல்லியிலேருந்து இந்த டான்ஸ் டீம் வந்திருக்கு, டான்ஸ் மியூசிக்கல் டீம். அவங்களுக்கு கூட நாங்கள் நன்றி சொல்கிறோம். ப்ரெஸ்க்கு எல்லாருக்கும் இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு 77வது ரிப்பப்ளிக் டேல என்னென்ன மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்குது? இல்லை இன்னைக்கு 77வது இந்த ரிப்பப்ளிக் டே பிரகாரமாக எல்லாம் நாங்கள் நிகழ்ச்சியில் ஆல் ஓவர் இந்தியா ஸ்டேட்ஸ் அவங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணோம். மணிப்பூர்லேருந்து, குஜராத்லேருந்து, ராஜஸ்தான்லேருந்து, பஞ்சாப்லேருந்து, சவுத் இந்தியன், கேரளா, வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு எல்லா டைப் அவங்கவுங்க ட்ரெஸ் அவங்கவுங்க காஸ்டியூம்ஸில் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி ஒரு ஃபுல் இந்தியன் மேரா பாரத் மகான், நம்ம பாரத்க்கு நம்ம பெருமை இருக்குது. அந்த ப்ரோக்ராம் இன்னைக்கு பண்ணோம். ஸ்காலர்ஷிப்க்கு நம்ம வந்துட்டு வெஜிடேரியன் இருந்தால் போதும். 6th-லேருந்து 12th ஸ்டாண்டர்ட், 6வதுலேருந்து 12வது வரைக்கும் வெஜிடேரியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நோட் காஸ்ட் நாங்கள் என்ன பார்க்குறது இல்லை, எல்லாருக்கும் கொடுக்குறோம். அண்ட் இது மெடிக்கலுக்கு வந்துட்டு இப்போ இது ஸ்கீம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு என்ன கமிட்டி டிசைட் பண்ணுறோம், அது பிரகாரமாக நாங்கள் டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுறோம். அவங்க எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணது எங்கள் அசோசியேஷன் முக்கியமாக யார் பிரசிடென்ட் இல்லை டீம் உங்களுக்கு தெரிஞ்சவருக்கு நீங்கள் ரீச் பண்ணால் அவங்ககிட்ட இல்லை பண்ணலாம். இல்லை வியாபார அசோசியேஷன் பேர் சொன்னாலும் நீங்கள் தானாக ரீச் ஆகுவீங்க. இது மாதிரி நிறைய வேறு சமுதாயத்தில் இருக்குது. இந்த ராஜஸ்தான் சங்கடத்தில் இது ஒரு மாதிரி ஸ்கீம் ஃபர்ஸ்ட் டைம் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ மெடிக்கல் டீம் எங்கே இருக்குது சார்? எங்கே ஆப்ரேட்? மெடிக்கல் டீம் நம்ம ஆஃபீஸ் நம்பர் சவுகார்பேட்டில் இருக்குது, NSC போஸ் ரோடில். இப்போ உங்களெல்லாம் ஆசீர்வாதம் இருந்தால் அடுத்த காலம் வர பிரசிடென்ட் பிரகாஷ் சந்தி போரா இருக்காங்க, இன்னொரு பூமி கூட வாங்கலாம். அது அந்த டைமில் பார்ப்போம்னு சொல்லிட்டு. என்னென்ன மாதிரி மெடிக்கல் சர்வீசஸ் கொடுக்குறீங்க? மெடிக்கல் வந்துட்டு யார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் இருந்தாலும் அது எங்களுக்கு போதும். ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, 3 மாதம் குழந்தை இருந்தது. அவங்க வந்துட்டு நிறைய பேர் பண்ணாங்க இந்த குழந்தை இப்படி வாழும். அந்த டைமில் போயிட்டு நாங்கள் அந்த அவருக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவர் இன்னைக்கு நல்லா சிரிச்சோட நல்லா இந்த இதில் இருந்தார் குணத்தில். இப்போ யார் ஆக்சிடென்ட் எமர்ஜென்சியில் ஆகுதோ, யார் மெடிக்கல் ஆகுது, அவங்க இன்சூரன்ஸ் வந்து இப்போ கிளைம் பாஸ் ஆகும். அந்த டைம் அவங்களுக்கு பேமெண்ட் வரும். அது ரொம்ப டைம் ஆகுது. நாங்கள் வந்துட்டு இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா 24 ஹவரில் அவருக்கு அமௌண்ட் வருதுன்னா ஒரு அமௌண்ட் அவருக்கு ரொம்ப எமர்ஜென்சி ஆஸ் குட் ஆஸ் அன் இன்சூரன்ஸ். இப்போ இன்சூரன்ஸ் பண்ணால் யாருக்கும் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்கோம், யாருக்கும் கிளைம் வரப்போகுது அது தெரியாது. அதுக்கு நல்லது யாருக்கும் எமர்ஜென்சி இருக்குது அவங்களுக்கு கொடுத்தா டைரெக்ட் இன்சூரன்ஸ் அவருக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுக்குறீங்களா, ஃப்ரீ மெடிசின்ஸ் கொடுக்குறீங்களா? இல்லை நாங்கள் மாத்திரை கொடுக்குறது இல்லை, வந்து வெறும் அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணால் தான் ஹாஸ்பிட்டல் பேரில் பேமெண்ட் கொடுப்போம். இப்போ ஜீவன் ஆனந்த்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் நடத்தீங்க. இப்போ LICல ஜீவன் ஆனந்த் இருக்குது, ரெண்டும் ஒரே சிமிலர்? இல்லைங்க சார், அது இல்லைங்க. அது ஜீவன் ஆனந்த் வந்து LICல இருக்கிறது வந்து இன்சூரன்ஸ் பாலிசி. நாங்கள் செய்கிறது ஜீவன் ஆனந்தில் வந்து யார் வீக் செக்ஷன் இருக்காங்க பாருங்க, அவங்க வீட்டில் அம்மா இல்லை, அப்பா இல்லை, இல்லை யார் அம்மா இருக்கிறாங்க, ஃபாதர் இறந்துட்டாரு, பையன் பார்க்குறதுக்கு இல்லை, அது போல் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இது அமௌண்ட் அனுப்புகிறோம், டைரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டில் அனுப்புகிறோம். எவ்வளோ குறைஞ்ச அளவில் எவ்வளோ? ஒரு 1000 rupees அனுப்புவோம் மினிமம். அதுக்கு மேலே யாருக்காவது எப்படி தேவை இருக்குது அது பிரகாரம் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. அது பிரகாரம் எங்களுக்கு எல்லாம் எப்படி பண்ண முடியும் எங்கள் அசோசியேஷனில் ஒன்று டிசிஷன் எடுத்துகிட்டு அதுக்கு பிற்பாடு எப்படி செய்யணும் அது பிரகாரம் பண்ணுவோம். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ், லாட் ஆஃப் தேங்க்ஸ். நீங்கள் வந்தீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி.